வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். Prevention is better than cure அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள். ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். அது நம்மளோட இந்த அப்பர் பாடியை அப்படியே ஒரு மூணா பிரிக்க போறோம். இந்த மேல் நோக்கி இது அப்பர் கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோயர் கோஸ்டல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு டயப்ரமேட்டிக் கோஸ்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மூணா பிரிக்க போறோம். மூணா பிரிச்சுட்டு தனித்தனியா நம்ம அந்த மூச்சை இழுத்துட்டு அப்படியே நம்ம விட போறோம். இதுல இன்னும் ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வினாடிகளுக்கு மூச்சை இழுத்துட்டு 7 வினாடிகளுக்கு மூச்சை அடக்கிட்டு 9 வினாடிகள்ல மூச்சை வெளியில விடணும். 7:7:9 அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த மார்பு பகுதியில மேல இருக்கிற அப்பர் கோஸ்ட்ல இந்த மார்பு பகுதியை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அவேர்னஸ் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடக்கிட்டு அதே மாதிரி விட போறோம். அடுத்தது இந்த லோயரா இதுன்னு சொல்லுவோம். லோயர் இந்த இடத்துல நம்ம இந்த இடம் மட்டும் நல்லா நம்ம அவேர்னஸ் ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் இல்லை இதுல வச்சுட்டு இதை மட்டும் நல்லா மூச்சு இழுத்துட்டு அதே மாதிரி அடக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை வெளியில விட போறோம். அதே மாதிரி இப்ப இந்த லோயர்லயும் அதே மாதிரி பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு நான் தெரியறதுக்காக நான் மார்பில் கையை வச்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அது மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அப்படி பண்ணலாம். முதல்ல இந்த அப்பர் இதுல பண்ண போறோம். இந்த இதுல பண்றதுக்கு முன்னாடி நம்மள எந்த ஆசனம் வந்தாலும் உட்காந்துக்கலாம். சுக்காசனா, பத்மாசனா, வஜ்ராசனா எதுல வந்தாலும் உட்காந்துக்கலாம். நான் இப்போ உட்காந்துருக்க சுக்காசனால உட்காந்துருக்கேன். முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுக்கணும். அப்புறமேட்டு கழுத்து, தலை, கழுத்து, முதுகு மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கண்களை அப்படியே மூடிக்கலாம். இப்போ ஒரு கை மட்டும் வச்சுட்டு அப்படியே பண்றேன். கண்களை மூடிட்டு இந்த இடம் மட்டும் மார்பகுதியை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம். மூச்சு இழுக்கணும் 7 வினாடிகளுக்கு. அப்படியே அடக்கணும். மூச்சு வெளியில விடணும். தளர்த்திக்கலாம். நான் சொன்னதுனால நாங்கள் கைகளில் உங்களுக்கு நான் காமிச்சது 7 வினாடிகள் மூச்சை இழுக்கணும். இழுத்துக்கிட்டே அந்த 7 வினாடிகள் அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். மானசீகமாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 வினாடிகள் அடக்கி வைக்கணும். 9 வினாடிகளில் மூச்சை வெளியில விடணும். இப்போ அடுத்தது நம்மளோட இந்த இடத்துக்கு வந்துடலாம். அது மார்பகுதியிலேருந்து இந்த வயிற்று பகுதிக்கு சொல்லுவோம். இந்த மேல் வயிறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி மூச்சை இழுத்துக்கலாம். மூச்சு அடக்கிறது. மூச்சு விடணும். தளர்த்திக்கலாம். அடுத்தது அப்படியே இந்த கீழே இந்த அடிவயிறு அதாவது நம்மளோட தொப்புள் பகுதிக்கு கீழே அந்த இடத்துல நல்லா இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு பண்ணணும். அடக்கிக்கலாம். அப்படியே மூச்சை விட்டுறலாம். தளர்த்திக்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுனால வந்து ஒரு தான் பண்ணும்போது நான் தளர்த்திட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து முயற்சி செய்யும் போது வந்து அப்படியே வந்து மேல் பகுதி, அதுக்கப்புறம் இந்த பகுதி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வந்துடலாம். இப்போ நான் எதுவுமே சொல்லாம வந்து அப்படியே வந்து நம்ம செஞ்சு பார்த்துடலாம். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ள இழுத்துட்டு வெளியில விடணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 3 பகுதியுமே வந்து செஞ்சுட்டே வரணும். இது வந்து ஒரு 3-5 முறை வந்து நம்ம செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இந்த மூச்சு பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த வகையில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லா வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் இல்லையா, டென்சஸ். இந்த டென்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட பேசுறதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா மேம்? எழுதுறதுக்கு இருக்காதானா? போத் நமக்கு ரிட்டன் அண்ட் ஸ்பீக்கிங் ரெண்டுத்துக்குமே, ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ரெண்டுக்குமே உங்களுக்கு டென்சஸ்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு யாரு கண்டிருக்கணும்? உங்களுக்கு டென்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த டென்ஸ்ல வந்து நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ். அதுலயுமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்க்குறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயங்கள்ல பெர்ஃபெக்ஷனா பேசணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். அதையுமே அஃபர்மேட்டிவ்ஸோட பார்க்குறோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கால்டு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸை வந்து ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆப்வியஸா எங்க வரணும்? கொஸ்டின்ஸ்க்கு வரணும், இன்ட்ராகேட்டிவ்ஸ்க்கு வரணும். ஸோ இன்ட்ராகேட்டிவ் நம்ம என்ன பண்ணும்போது கொஸ்டினா ஃப்ரேம் பண்றோம். ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ரூல்ல யூஸ் பண்ணுவோம் கிடையாது. இந்த சேம் ரூல், பட் ஆனா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்? ஜம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த சேம் ரூலை நீங்க ஜம்பிள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த சேம் ரூல் ஜம்பிள் பண்ணும் போது யார் உங்களுக்கு ஹைலைட்டிங்கா இருக்குன்னா, ஆப்வியஸா நம்மளுடைய ஆக்ஷன், வேர்ப் தான் ஹைலைட்டா இருக்கணும். வேர்ப் தான் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? சென்டென்ஸை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ V1, V2, V3 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து நான் பாசிட்டிவ்ல எப்படி கொடுக்குறேன், நெகட்டிவ்ல எப்படி கொடுக்குறேன், கொஸ்டினா எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பிரிச்சு அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து தரது தான் இல்லையா? ஸோ இன்னைக்கான டென்ஸ் என்ன, இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. பார்க்குற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ராகேட்டிவ் பார்க்க போறோம். Interrogative, which is indicate question mark. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் verb 1, verb 2, verb 3, present, past participle. ஸோ verb வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி verb எடுக்கலாம்னா, நான் எடுக்கிற verb prepare அப்படின்னு எடுக்கிறேன். ப்ரிப்பேர்னா தயார் அப்படிங்கிறது. இதே V2 and V3ல
ப்ரிப்பேர்டு, தயாரித்தார் இல்ல தயாரிக்கப்பட்டது, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ தயாரித்தார் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறத V1 V2 V3. தென் சப்ஜெக்டுக்கு வரலாம். IV, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ நம்ம எடுக்க போகிறது ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல். அதை இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி எழுதலாங்கிறது தான். ஸோ எப்படி ரூல் எழுதலாம்? வில் ஆர் ஷல் ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட், கூடவே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால ஹாவ், அண்ட் ஆப்வியஸாக என்ன வரணும்? ஆக்ஷன் V3. V3 இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இன்ட்ராகேட்டிவ்னால கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் ரூல். இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம அமைப்போம். ஸோ ரூல் இஸ் ரெடி. இன்ட்ராகேட்டிவ் எழுதலாமா? சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். Will she have prepared? Will she have prepared? என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க? எனிதிங், நீங்க என்ன வேணுமோ எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே டீ அப்படின்னு சிம்பிளா எழுதுறேன். ஸோ வில் ஷீ ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் தேநீர் தேநீர் தயாரித்திருப்பாளா அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அப்போ வில் ஷீ ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ, அவள் வந்து டீயை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாளா அப்படிங்கிறது தானே. ஸோ அப்போ அவள் தேநீர் தயாரித்திருப்பாளா அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சிம்பிளா இதை வந்து பாசிட்டிவ்ல எழுதும் போது இப்படி எழுதலாம். ஷீ வில் ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் வரும்போது she will not have prepared tea. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். will notக்கு நீங்கள் எப்படி எழுதலாம்? won't அப்படின்னு எழுதலாம் ஷார்ட் ஃபார்மில். அப்படி இல்லைன்னா ஷால் நாட் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ பிகாஸ் ஷி வில் நாட் ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ, டீ தயாரித்திருக்க மாட்டாள். டீ தயாரித்திருப்பாள் அப்படிங்கிறது ஷி வில் ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ. டீ தயாரித்திருப்பாளா அப்படிங்கிறதுனா வில் ஷி ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ. அப்போ ஒரே வெர்ப் ஃபார்ம் ரூலை நீங்க மாத்தி 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 கொடுக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறதா. ஸோ இதில் நீங்கள் ரூல் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே ஆட் ஆயிருக்காது, ஆல்ரெடி இருக்கிறதா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா இதான் ரூல்னு இருக்கு. அந்த ரூலை நீங்கள் பாசிட்டிவ்க்கு எப்படி தக்க வைக்கிறீங்க, நெகட்டிவ்க்கு எப்படி வைக்கிறீங்க, இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு ரூல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் அஃபர்மேஷன்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ப்ரிப்பேர், ப்ரிப்பேர்ட், ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை வச்சு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஜீன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது இந்த ஜீன் இல்ல, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜீன். இந்த ஜீனெல்லாம் எடிட் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயமா? நேச்சுரலால என்ன நடக்குதோ அது மட்டுமே தான் நடக்குமே தவிர்த்து மெடிக்கலா நம்ம எதுவுமே இந்த ஜீன்ல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா புதுசா பிரச்சனைகள் வரும்போது டாக்டர்ஸும் என்னதான் பண்ணுவாங்க, அதுக்கான கண்டுபிடிச்சு அடுத்தது யாருக்கா இந்த பிரச்சனை வந்தா அதில் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க.
அதே மாதிரி தான் ஜீனில் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது பெரிய ஒரு வெற்றியை கேஜே அப்படின்ற பேபி மூலியமாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேஜே அப்படின்ற பேபிக்கு புரோட்டீனை கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில், அதை ப்ராசஸ் பண்ணி பாடிக்கு அனுப்பக்கூடிய அளவிலான ப்ரொடக்ஷனே கிடையாது. அது அந்த ஜீனுடைய பிரச்சனை அப்படின்றத முன்னாடியே டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிசர்ச் பண்ணி கரெக்டாக அதை ப்ராசஸ் பண்ண வைக்க முடியுமா, அந்த ஜீனை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுக்கான பாசிபிலிட்டியும் நடந்திருக்கு. எஸ், அந்த ஜீனை டேப்லெட் மூலியமாக, மெடிசன்ஸ் மூலியமாக ரெடி பண்ணி இப்போ அந்த குழந்தை க்யூர் ஆயிருக்கு. அதனால் மெடிசன்ஸ் மூலியமாக அந்த ஜீனை எடிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பேபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. நாசா கிட்டத்தட்ட 17 லட்சம் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு. எதனால் அப்படின்னு கேட்டால், ராக்கெட் லான்ச் ஆகும்போது பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அதனால் அந்த ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுவும் வீக்காக இருக்கக்கூடாது, லான்ச் பேட் எதுவுமே வீக்காக இருக்கக்கூடாது. ஈவன் பெரிய அளவில் அந்த லான்ச் பேட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராக்கெட்டாக போக விடணும், அப்போ அந்த லான்ச் பேடை யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு 17 லட்சம் லிட்டர் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அதிர்வலைகளை தவிர்க்கிறதுக்காக. நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய த்ரெட்மில், சரி ஜிம்முக்கு போகாதவங்க வீட்லேயே த்ரெட்மில் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த த்ரெட்மிலோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு 60 கிலோ இருக்குமா, இல்லை ஒரு 70-80, சரிப்பா ஒரு 100 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுவே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய த்ரெட்மில், அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்கள ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய த்ரெட்மிலோடைய வெயிட்டு கிட்டத்தட்ட 1 டன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இன்னும் பெருசாக வெயிட்லெஸ்ஸாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது பறக்கிறது கொஞ்சம் தான் குறையாயிடும். ஈவன் தோ இந்த 1 டன் கூட பறக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக போல் நட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வேகத்தினால எந்த ஒரு சிஸ்டமும் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இவ்வளோ வெயிட் கொடுத்து அங்கே த்ரெட்மில்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா 8 நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய மூளை செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையுமே ஒரு ட்ரைலர் கட்ட மாதிரி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, இப்போது இவங்க டெட் அப்படின்னு சொல்லி டாக்டர் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு உயிர் வந்திருக்கும் இல்லையா, அப்படி யார் யாரெல்லாம் உயிர் பிழைச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் காமனாக இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னதின் அடிப்படையில் தான் நிஜமாவே இது நடக்குது அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பறவைகள் நிறைய அழிஞ்சு போகிறதுக்கு செல்ஃபோன் டவர் தான் ரீசன். இப்படி இந்த 2.0 படத்துலையுமே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாரிட்டியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது கூடு கட்டுறதுக்கு சரியான இடம் இல்லை, அது சாப்பிட்றதுக்கு பூச்சி இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்துக்குது. அதனால தான் பறவைகள் நிறையா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு எதுக்குமே பியூரான ஒரு எவிடன்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பறவைகள் அழிஞ்சதுக்கு அப்படின்றது ரீசனா இந்த ரேடியேஷன் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஏர் பொல்யூஷன் இன்னும் நிறைய அடுக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் பெருசாக எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளே நினைக்கும் போது இதை தவிர வேற என்னப்பா ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பறவைகள் எல்லாம் கூடு கட்டுறதுன்றது நிறைய இடங்கள்ல இப்போ கட்ட ஆரம்பிச்சது தான் இருக்குது. மைக்ரேஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது அதுக்கு சரியான உணவே கிடைக்கிறது இல்லை. அதன் காரணமாக தான் நிறைய பறவைகள் இறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய உலகத்துடைய வளர்ச்சி இதுக்கு ஒரு பெரிய ரீசன். நம்மளும் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி இயற்கையாக கிடைச்ச வளங்கள்னால நிறைய பறவைகள் சாப்பிட்டுச்சு, உயிர் வாழ்ந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம செயற்கையாக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால கூட நிறைய பறவைகள் இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிடுவீங்க. ஏன்னா கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சு பத்மாசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவருடைய தலையில் கொண்டை இருக்கும், நீண்ட தாடி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களால் இமேஜின் பண்ணிட முடியும். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உங்களால் இமேஜின் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸாக்ட் திருவள்ளுவரே இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓவியர் திருவள்ளுவர் இப்படி தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனையில் வரைஞ்ச ஒன்றை தான் நம்ம இப்போ வரைக்கும் திருவள்ளுவர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திருவள்ளுவருடைய ஃபோட்டோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே பெருசாக நமக்கு கிடைக்கல. அதனால் அவர் எப்படி இருப்பார்னு தெரியாமல் வெறும் அவருடைய பெயரை மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுவுமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவருடைய ஒரிஜினல் பேரே இது கிடையாது, திருவள்ளுவராக நம்ம தான் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையான அடையாளம் அழிஞ்சு போனாலும் மக்களால் கற்பனையிலேயே ஒரு புது அடையாளத்தை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு மனிதன் திருவள்ளுவருக்கு மட்டுமே தான் அந்த பெருமை சேரும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjil Velmale team.